வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அமைச்சர் பொன்முடியின் 14.5 கோடி மதிப்புடைய சொத்துக்களை முடக்கியது அமலாக்கத்துறை. குவாரிகளில் அளவுக்கு அதிகமாக செம்மண் அள்ளிய வழக்கில் அமலாக்கத்துறை நடவடிக்கை. இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளவர்கள் தமிழக மீனவர்கள் மட்டுமல்ல, இந்திய மீனவர்கள். தமிழக மீனவர்களை விடுவிக்க கோரி வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருந்த நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கருத்து. KRS அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு மீண்டும் 1,30,000 கன அடியாக அதிகரிப்பு. அணை முழுவதும் நிரம்பியதால் பாதுகாப்பு கருதி உபரி நீர் வெளியேற்றம். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வரும் நீரின் அளவு வினாடிக்கு 97,000 கன அடியாக அதிகரிப்பு. தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் சாந்தி அறிவுறுத்தல். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 58,973 கன அடியிலிருந்து 68,032 கன அடியாக அதிகரிப்பு. அணையின் நீர்மட்டம் 95 அடியை நெருங்கியதால் டெல்டா விவசாயிகள் மகிழ்ச்சி. கர்நாடக அணையிலிருந்து 1,30,000 கன அடி தண்ணீர் திறந்துவிட்டதன் எதிரொலி. காவிரி கரையோர மக்களுக்கு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வெள்ள அபாய எச்சரிக்கை. கோவை, நீலகிரி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. டெல்லி சாணக்கியபுரியில் உள்ள வைகை தமிழ்நாடு இல்லத்தில் புதிய கட்டடங்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி மூலம் அடிக்கல். 257 கோடி ரூபாய் மதிப்பில் தமிழ்நாடு இல்லம் கட்டப்படுகிறது. தொழில் முதலீடுகளை ஈர்க்க ஆகஸ்ட் 22ஆம் தேதி அமெரிக்கா செல்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். முதலமைச்சரின் பயண திட்டத்திற்கு மத்திய அரசு அனுமதி. அரசியல் சார்புள்ள வழக்கறிஞர் ஒருவரை குற்றவழக்கு தொடர்புத்துறை இயக்குநர் பதவிக்கு நியமிப்பதா என எடப்பாடி பழனிசாமி கண்டனம். வழக்கறிஞர் ஹசன் முகமது சின்னாவை அப்பதவியிலிருந்து திரும்பப் பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தல். கேலோ இந்தியா திட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்குவதில் மத்திய பாஜக அரசு தொடர்ந்து பாரபட்சம் காட்டுவதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு 400 கோடிக்கு மேல் நிதி ஒதுக்கியுள்ள மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு வரும் 20 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கியுள்ளதாக புகார். தமிழர்களுக்கு எதிராக கருத்து தெரிவித்த மத்திய அமைச்சர் ஷோபா செய்தியாளர் சந்திப்பை நடத்தி மன்னிப்பு கோரினால் ஏற்கப்படுமா? தமிழ்நாடு அரசு விளக்கம் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கை ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது உதகை நீதிமன்றம். கூடுதல் சாட்சிகளிடம் விசாரணை மேற்கொள்ள காவல்துறையினர் அனுமதி கோரியதை அடுத்து நீதிபதி உத்தரவு. தெருக்களில் உள்ள சாதி பெயரை மாற்றியது போல அரசு பள்ளிகளில் உள்ள சாதி பெயரையும் நீக்கிவிடுங்கள். கல்வராயன் மலை மேம்பாட்டு தொடர்பான வழக்கில் உயர்நீதிமன்ற நீதிபதி S.M. சுப்பிரமணியம் கருத்து. கடந்த 10 ஆண்டுகளில் 80 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை அமைக்கப்பட்டதெனில் கர்ப்பிணி பெண்ணை மருத்துவமனைக்கு தூக்கிச் செல்வது ஏன்? கல்வராயன் மலைப்பகுதி மக்கள் மேம்பாட்டு தொடர்பான வழக்கில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி. கனிமவள கொள்ளைக்கு உடந்தையாக செயல்படும் அதிகாரிகளுக்கு எதிராக துறை ரீதியான மற்றும் குற்றவியல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.
கனிமவள கொள்ளையை தடுப்பதற்கு வருவாய்த்துறை உள்ளிட்ட துறை அதிகாரிகள் ஒத்துழைப்பு வழங்குவதில்லை என காவல்துறை தரப்பில் விளக்கம். விளம்பரம் பார்த்தால் பணம் என கூறி மோசடி செய்த வழக்கில் மை வி3 ஆப் செயலி உரிமையாளர் சக்தி ஆனந்தனின் ஜாமீன் மனு தள்ளுபடி. 69 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்ததை அடுத்து ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் வாகன சோதனையின் போது 4.5 கோடி மதிப்புள்ள 12 கிலோ தங்க நகை சிக்கியது. கோவையை சேர்ந்த நகை உற்பத்தியாளர் சென்னைக்கு விற்பனைக்காக எடுத்துச் செல்லும் போது பறிமுதல் என தகவல். காஞ்சிபுரம் மாவட்டம் இருங்காட்டுக்கோட்டையில் அனுமதியின்றி வைக்கப்பட்ட ராட்சச விளம்பர பேனர் சேதமடைந்து விபத்து ஏற்படும் அபாயம். அசம்பாவிதம் ஏதும் ஏற்படும் முன்பு உடனடியாக அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. திருத்தப்பட்ட நீட் தேர்வு தரவரிசை பட்டியலை வெளியிட்டது தேசிய தேர்வு முகமை. 15 மாணவர்கள் முதலிடம் பிடித்த அசத்தல். கர்நாடக மாநிலத்தில் உள்ள ராமநகரம் மாவட்டத்தின் பெயரை பெங்களூரு தெற்கு மாவட்டம் என மாற்றம் செய்ய முடியும். கர்நாடக அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக சட்ட அமைச்சர் எஸ்.கே. பாட்டீல் தகவல். கார்கில் போரில் உயிர் தியாகம் செய்த நமது வீரர்களுக்காக இந்த தேசம் தலை வணங்குகிறது. கார்கில் போருக்கு பிறகும் பாகிஸ்தான் பாடம் கற்கவில்லை என்றும் கார்கில் வெற்றி தினத்தையொட்டி பிரதமர் மோடி பேச்சு. மரணமே இல்லாதது தியாகம் என்பதை கார்கில் வெற்றி நமக்கு உணர்த்துகிறது. எல்லையில் தீவிரவாதிகளின் எண்ணம் ஒருபோதும் ஈடேறாது என்றும் பிரதமர் மோடி திட்டவட்டம். ராணுவத்தின் பரிந்துரையின் பெயரில் மத்திய அரசு அக்னிபாத் திட்டத்தை செயல்படுத்தியதாக பிரதமர் மோடி கூறுவது அப்பட்டமான பொய். கார்கில் வெற்றி தினத்தில் தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் சமயத்தில் பொய்களை கூறி அற்ப அரசியல் செய்து வருவதாக மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு. உத்தரப்பிரதேச மாநிலம் சுல்தான்பூர் நீதிமன்றத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆஜர். உள்துறை அமைச்சர் அமித்ஷா குறித்து அவதூறு வழக்கில் ஆஜராகி விளக்கம். டெல்லியில் ஜுவல்லரி டிசைனர் வடிவமைத்த உடைகளை அணிந்தபடி அழகு பதுமைகளாக வலம் வந்த பெண்கள். பார்வையாளர்கள் உற்சாகம். பிஆர்எஸ் தலைவர் கவிதா, ஆம் ஆத்மி கட்சியின் மூத்த தலைவர் மணீஷ் சிசோடியாவின் நீதிமன்ற காவல் வரும் 31ஆம் தேதி வரை நீட்டிப்பு. திகார் சிறையிலிருந்து காணொலி மூலம் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் டெல்லி நீதிமன்றம் உத்தரவு. மகாராஷ்டிர மாநிலம் அலிபாக் அடுத்த ராய்காட்டில் சிக்கி தவித்த 2 பேர் மீட்பு. ஹெலிகாப்டர் மூலம் இருவரையும் பத்திரமாக மீட்டது இந்திய கடலோர காவல்படை. அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் கமலா ஹாரிஸ் போட்டியிட முன்னாள் அதிபர் ஒபாமா ஆதரவு. அமெரிக்காவின் சிறந்த அதிபராக கமலா ஹாரிஸ் வருவார் எனவும் ஒபாமா நம்பிக்கை. வரும் செப்டம்பர் 21ஆம் தேதி இலங்கை அதிபர் தேர்தல். ஆகஸ்ட் 15ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்க உள்ளதாகவும் இலங்கை தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. ஒலிம்பிக் திருவிழா களை கட்டியுள்ள பாரிஸ் நகரில் இணையதளம் மீதான தாக்குதலால் ரயில் சேவை பாதிப்பு. குறிப்பிட்ட நேரத்தில் ரயில்கள் புறப்படாததால் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் அவதி. பாரிஸ் நகரில் 6க்கும் மேற்பட்ட இடங்களில் சேதமடைந்த ரயில்வே சிக்னல்களை சீரமைக்கும் பணிகளில் அந்நாட்டு ரயில்வே துறை தீவிரம். ஒலிம்பிக் போட்டிகளை சீர்குலைக்கும் வகையில் நடைபெற்றுள்ள குளறுபடிகளை களைய அரசு நடவடிக்கை.
அமெரிக்காவில் எதிரொலித்த பாரிஸ் ஒலிம்பிக் விளையாட்டு கொண்டாட்டம். லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் அசத்திய மூத்த குடிமக்கள். பிரான்ஸ் நாட்டில் இன்று கோலாகலமாக தொடங்குகிறது ஒலிம்பிக் திருவிழா. பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தலைவர்களும் வந்தடைந்துள்ளதால் விழா கோலம் பூண்டது பாரிஸ். மகளிர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்திய அணி அபார வெற்றி. வங்கதேச மகளிர் அணியை 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்திய அபார். நடிகர் விஷாலை வைத்து படம் எடுப்போர் தயாரிப்பாளர் சங்கத்தை கலந்தாலோசித்த பின் படம் எடுக்க வேண்டும். விஷால் நடிக்கும் படங்களுக்கு கட்டுப்பாடு விதித்தது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம். தொடர்ந்து படத்தில் நடிப்பேன், முடிந்தால் தடுத்து பாருங்கள் என நடிகர் விஷால் சவால். விஷால் நடிக்கும் படங்களுக்கு கட்டுப்பாடு விதித்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திற்கு பதிலடி.